ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தாரா குட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எபித்தலமியன்லேருந்து. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் எபித்தலமியன்? எபித்தலமியனோட ஆத்தர் யார் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எபித்தலமியன் டு த பிரைடல் சேம்பர்? அதாவது மேரேஜ் ஆகிட்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அந்த ரூமில் போனதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் அவங்க பியூட்டியை பற்றி வர்ணிக்கிறாரு, அதுதான் இந்த போயமில் இருக்கும். எபித்தலமியன் பப்ளிஷ்டு இன் 1595. ஹவு மெனி ஸ்டான்சாஸ் ஆர் தேர்? எபித்தலமியனில் எத்தனை ஸ்டான்ஸா இருக்குன்னா 24 ஸ்டான்ஸா. டோட்டல் எத்தனை லைன்ஸ் அப்படின்னா 433 லைன்ஸு. ஹவு மெனி லைன்ஸ் ஆர் தேர் இன் எபித்தலமியன்? 433 லைன்ஸு. 24 ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் 8 ஸ்டான்ஸா எதை பற்றி ரெஃபர் பண்ணும் அப்படின்னா நைட் டைமை பற்றி. மற்ற எல்லாமே அந்த டே டைமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 8 ஸ்டான்ஸாக பார்த்தோன்னா நைட் டைமை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஹூ இஸ் போப்பு? இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய காடை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எங்களை ப்ரைஸ் பண்ணுங்கள், வாழ்த்துங்க, எங்களுக்கு குழந்த பிறக்கணும்னு வாழ்த்துங்க, அந்த மாதிரி கூப்பிட்ருப்பாரு. அதில் யார் ஹூ இஸ் போப் அப்படிங்கிறதும் ஒரு காடு. இவங்க யார் அப்படின்னா காடஸ் ஆஃப் மூனோட காடஸ். இவங்களோட அனதர் நேம் என்ன அப்படின்னா ஆர்டமிஸ். அனதர் நேம் ஃபார் ஆர்டமிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் என்வாய்? என்வாய் அப்படிங்கிறது என்னென்னா த லாஸ்ட் ஸ்டான்ஸா விச் ஹாஸ் ஒன்லி 7 லைன்ஸ், திஸ் இஸ் கால்டு என்வாய். என்வாய் அப்படிங்கிறது என்னென்னா மற்ற எல்லா ஸ்டான்ஸாவுமே 18 லைன்ஸ் இருக்கும். இதில் 15th ஸ்டான்ஸா வந்து 17 லைன்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்டான்ஸாவை விட லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒன்லி 7 லைன்ஸ் தான் இருக்கும். முன்னாடி இருக்கிற ஸ்டான்ஸாவை விட லைன்ஸ் கம்மியாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்வாய் அப்படின்னு சொல்லுவோம். விச் லைன் இஸ் த ரெஃப்ரைன் இன் எபித்தலமியன்? ரெஃப்ரைன் அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு லைனோ இல்லை ஒரு வேர்டோ எல்லா ஸ்டான்ஸாலையும் வர்றது தான் ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். எபித்தலமியனில் த வுட்ஸ் செல் டு மீ ஆன்சர் அண்ட் மை எகோ ரிங், இந்த வேர்ட்ஸ் இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா இதோட எல்லா ஸ்டான்ஸாலையுமே லாஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். பிரைட்ஸ் சீக் அண்ட் லிப்ஸ் கம்பேர் டு. ஸ்பென்சர் வந்து அவங்களோட பியூட்டியை வந்து வர்ணிச்சிருப்பார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றோட கம்பேர் பண்ணி வர்ணிச்சிருப்பார். சீக்ஸை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா ஆப்பிள்ஸோடையும், லிப்ஸை வந்து செரீஸ் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? எபித்தலமியனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு சின்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து போடுவேன். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய டிஆர்பி வந்து ஆனுவல் பிளானர் வெளியிட்ருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நவம்பரில் எக்ஸாம் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுல உள்ள நோட்ஸை தான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.